இந்த மாதம் ரிஷபராசிக்கு ஒரு பொன்னான மாதம் கூட சொல்லலாம். என்ன ஒன்றே ஒன்று, கோபத்துக்கு தான் உதாரணம் கொடுப்பீங்க. அதிகாரத்தன்மையான ஒரு பேச்சு ரிஷபராசிக்காரங்கிட்ட யார் பேசினாலும் அவங்க தான் முதல் எதிரி. ரிஷபராசிக்கார பெண்கள் தான் பாவம். ஏன்னா குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் தீராத நாக தோஷத்துல இருந்து கல்யாணங்காட்சிகள் பண்ணாலும் இருதாரத்து தோஷங்கள் ஆகக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்துல நிறையவே இருக்கு. கால தாமதமா திருமணம் ஆகாத ஆணுக்கோ பெண்ணுக்கோ 27 வயதுக்கு மேல ஜாதகமே பார்க்க வேண்டாம், பொருத்தமே பார்க்க வேண்டாம், யாரை வேணா கட்டிக்கலாம். 8வது மாதம் சந்திரனுக்கு உரிய மாதமாக இருக்கிறதுனால தடப்பட்ட சுபகாரியங்கள்லாம் 100க்கு 100 நடக்கக்கூடிய நேரம் உண்டு. பொன் மகள் உங்கள் வீடு தேடி வருவா. காசு பணத்துக்கு குறைகள் வராது. ஒரு குறிப்பிட்ட கால வயது, சொல்லப்போனால் ஒரு 35 வயதுலேருந்து ஒரு 50 வயது வரைக்கும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். பெண்கள் தன்னுடைய மனையில் பல கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறு சிறு பிரச்சனைகள்னால கணவன் மனைவிக்குள்ளே இடையூறுகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. தொழில் போட்டியில் கூட பல பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும். வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணம் ரிஷபராசிக்கார ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறையாவே உண்டு. இதில் ஒரு சின்ன புள்ளி இருக்கு. சிவாய், நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF. 1/8/2026 ஆகஸ்ட் மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய கோச்சார பலன் யாருக்கு பலன் கொடுக்க போகுது, யாருக்கு பலவீனமாக போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி எம்பெருமான் சுக்கிர பகவான். அதிபதியோடைய அதி தேவதை அம்மா மகாலட்சுமி. நிலையான ஒரு ராசி, இருந்த இடத்துலேருந்தே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க, படித்தவங்க, அழகில் சிறந்தவங்க, அறிவில் சிறந்தவங்க, அன்பா பண்பா பேசக்கூடியவங்க. அதிகாரத்தன்மையான ஒரு பேச்சு ரிஷபராசிக்காரங்கிட்ட யார் பேசினாலும் அவங்க தான் முதல் எதிரி. அது தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, முதல் எதிரியே இவங்க தான். அப்போ இந்த ரிஷபராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பண்புள்ள ஒரு ஜாதகத்தோடைய அமைப்பு உடையவங்க. கஷ்டப்பட்டு படிப்பாங்க, இஷ்டப்பட்டு படிப்பாங்க. படித்து மேன்மையாகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு கலைத்துறையில் பிரகாசிக்கணும், இல்லை ஒரு ஸ்டோர்ஸு சொந்த தொழில் பண்ணணும், இல்லை தாய் தகப்பன் செய்யக்கூடிய வேலையில் மேன்மைப்படணும் அப்படின்னு ஆதங்கம் ஆசைகளோடு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. இருந்திருந்தாலும் இந்த மாதம் ரிஷபராசிக்கு ஒரு பொன்னான மாதம் கூட சொல்லலாம். தடபட்ட சுபகாரியங்கள், மணிவிழா, மணவிழா, கிரக பிரவேசம், காரு, இந்த மாதிரியான ஒரு சுபகாரியங்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்குது. தானத்திலையும் தியானத்திலையும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்கார அன்பர்கள். என்ன ஒன்றே ஒன்று, கோபத்துக்கு தான் உதாரணம் கொடுப்பீங்க. அந்த குணமுள்ள கோபந்தான் வரும். அப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மேன்மை தான் வரப்போகுதுங்க, எந்த கவலையும் கிடையாது. இருந்திருந்தாலும் ஸ்கின் அலர்ஜி, உடம்புல ஒரு வெப்பு நோய், பாடி சூடுனால் வரக்கூடிய ஒரு நோய், யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரியான ஒரு அமைப்பும் வர்றதுக்கான மாதமும் இதுதான். ஏன்னா கடகராசி தான் இந்த மாதத்துக்கு அதிபதி. அப்போ கடகராசின்னு சொல்லும் போது மாமியார் பக்கம் கொஞ்சம் நல்லா பேசுவீங்க, தாய் பக்கம் கொஞ்சம் நல்லா பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு உடனே ஒரு வேலை வாய்ப்பு அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. வெளிநாடோ வெளிதேசமோ வெளியூரோ போய் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு தருணமும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்குது. ரிஷபராசிக்கார பெண்கள் தான் பாவம். ஏன்னா குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் தீராத நாக தோஷத்தில் இருந்து
கல்யாணங்காட்சிகள் பண்ணாலும் இருதாரத்து தோஷங்கள் ஆகக்கூடிய தருணம் உங்கள் ஜாதகத்தில் நிறையவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு 25, 27 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணால் நிலையான ஒரு அமைப்பில் ஒத்த திருமணத்தோடு நடக்கும். அதே போல் கால தாமதமாக திருமணம் ஆகாத ஆணுக்கோ பெண்ணுக்கோ 27 வயதுக்கு மேலே ஜாதகமே பார்க்க வேண்டாம், பொருத்தமே பார்க்க வேண்டாம், யாரை வேணால் கட்டிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு தோஷம்லாம் விட்டு விலகி போகுது. முடிஞ்ச அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் தாம் பிள்ளைகளுக்கு இந்த குறிப்பிட்ட கால வயசில் ஒரு 20 வயசில் வரக்கூடிய நாக தோஷத்தை போகிறதுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாக கல் வாங்கி இந்த சாங்கியத்தை முறையாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரிஷபராசிக்கார பெண்களுடைய ஆண்களுடைய வாழ்க்கை தெளிவாக செழிப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கோயில் உங்கள் ஊருக்கிட்ட இருக்கிற கோயிலில் போய் செய்யுங்க. முடியாததுக்கு சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுப்பேன், முறையாக ஐதீகமாக செஞ்சு கொடுப்பேன். இருந்திருந்தால் கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு பொன்னான மாதம் இந்த மாதம், 8வது மாதம், சந்திரனுக்கு உடைய கடகராசிக்கு உடைய ஒரு மாதமாக இருக்கிறனால தடப்பட்ட சுபகாரியங்கள்லாம் 100க்கு 100 நடக்கக்கூடிய நேரம் உண்டு. பொன் மகள் உங்கள் வீடு தேடி வருவா. காசு பணத்துக்கு குறைகள் வராது. இருக்கிற கடனை அடைச்சி விட்டுட்டு சுசுவான்னு சந்தோஷமாக வாழக்கூடிய தருணம் ரிஷபராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 100க்கு 100 இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கால வயது, சொல்லப்போனால் ஒரு 35 வயதுலேருந்து ஒரு 50 வயது வரைக்கும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். பெண்கள் தன்னுடைய மனையில் பல கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறு சிறு பிரச்சனைகள்னால கணவன் மனைவிக்குள்ளே இடையூறுகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை தொழில் போட்டியில் கூட பல பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த ரிஷபராசிக்கார பெண்களுடைய சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முறையாக வழிபடுங்க. உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபடுங்க. உங்கள் தாத்தா பாட்டி அப்பா வழி முன்னோரை நினைங்க. இப்படி முறையான ஒரு சாந்திகளையும் வழிமுறைகளும் பண்ணிக்கிட்டாவே இந்த பிரபஞ்ச விதி உங்களை தெளிவு பண்ணி கொடுக்கும். நஷ்டகதியை ஆக்கி கொடுக்காது, கஷ்டத்தை கொடுக்காது, கவலைகளை கொடுக்காம காசு பணத்தோட செழிப்பாக வாழக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணம் ரிஷபராசிக்கார ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறையாவே உண்டு. இதில் ஒரு சின்ன புள்ளி இருக்குது. ரிஷபராசியில் ஆண்கள் இருந்தால் காலதாமதமாக தான் திருமணம் நடக்கும். ஏன்னா கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறவங்க. அதனால் ரிஷபராசிக்காரங்களை கெட்டலாம், காலதாமதமாக கல்யாணம் காட்சிகள் பண்ணுங்கள். எந்த குறையும் உங்களுக்கு வரக்கூடாது. இந்த மாதம் கடகராசியுடைய மாதம், சந்திரனுடைய மாதம். நல்ல மனநிலையை யோசிங்க. தான் வாழ்க்கையை இப்படி தான் வாழணும், இப்படி கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய யோசித்து பக்குவம் பண்ணிங்கன்னா எந்த குறையும் வராது. ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.